வணக்கம். திமுகவை கருணாநிதியை ஏன் பல பேர் வெறுக்கிறாங்க? காரணம் இதுதான். தமிழர்களுக்கு காவிரி விஷயத்துல மட்டும் அவர் செஞ்ச துரோகங்கள் அவ்வளவு. அவர் செய்த அனைத்து துரோகங்களையும் பட்டியலிட்டா நமக்கு ஆயுளே போதாது. 1000 ஆண்டு சோழல் காலத்துல பறிபோகாத காவிரி, 200 ஆண்டு வெள்ளையர்களின் ஆட்சியில பறிபோகாத காவிரி, வெறும் 54 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில பறிபோனது எப்படி? இளைய தலைமுறைகள் எல்லாருமே இது நல்லா கவனிங்க. காவிரி பிரச்சனையில திமுகவின் துரோகங்கள் வரிசையா பார்க்கலாம். முதல் துரோகம், கர்நாடக அரசு ஹேமாவதி அணைய கட்டிக்கொள்வதில் தமிழக அரசுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு 6/3/1970 தமிழக பேரவையில 3 முறை கருணாநிதி பேசியிருக்காருங்கிறது வரலாறு. இரண்டாவது துரோகம் பார்க்கலாமா? இதனை தொடர்ந்து காவிரி நதியின் உபநதிகளாகிய கவினி, ஹேமாவதி, ஹராங்கி, சொர்ணாவதி ஆகியவற்றில் பல்வேறு கட்டுமான பணிகளை மத்திய நீர் ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமலும் மத்திய திட்டக்குழுவின் ஒப்புதல் இல்லாமலும் தனிச்சையா கர்நாடகம் துவங்குச்சு. கர்நாடக அரசின் இந்த அத்துமீறல்களை எல்லாம் கண்டு கொள்ளாம இருந்தவங்க யாரு? திராவிட கருணாநிதி. மூன்றாவது துரோகம், 4/8/1973 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 131 கீழ் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நீர் உரிமை பிரச்சனை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்க காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கங்களின் போட்ட வழக்குகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து, புரிஞ்சுக்கோங்க, தமிழக பேரவை மற்றும் மேலவைக்கு தெரியப்படுத்தாமலேயே தனக்கு இருக்கிற அரசு நெருக்கடி காரணமா உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பா திரும்ப பெற்றுக்கொண்டார் கருணாநிதி. பச்சை துரோகம் தமிழகத்துக்கு செஞ்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லைங்க, சர்க்காரியா கமிஷன் என்னும் கத்தி. நான்காவது துரோகம், காவிரி பிரச்சனையின் மூலாதாரமே கருணாநிதி தான். கர்ம வீரர் காமராஜர் காலத்துல கர்நாடக அரசு அணைகள் கட்டல, காவிரி ஒப்பந்தம் நடைமுறையில இருந்துச்சு. அந்த ஒப்பந்தம் சென்னை மாகாண அரசுக்கு மைசூர் அரசுக்கும் இடையே உருவாச்சு. இந்த ஒப்பந்தப்படி காவிரி ஆற்றின் குறுக்குல மைசூர் அரசு ஒரு அணைய புதுசா கட்ட சென்னை மாகாணத்துல ஒப்புதலை பெற ஒப்புக்கொண்டுச்சு. இந்த 50 வருடம் ஒப்பந்தம் காலாவதி ஆகும் முன்பு ஒப்பந்தம் நீடிக்க வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டது. அதனை நீடிக்க முயற்சி எடுக்கல திராவிட கருணாநிதி. அதன் விளைவு கிபி 1892 ஆண்டு போடப்பட்ட முதல் ஒப்பந்தம் கருணாநிதியின் அலட்சியத்தால 1972 காலாவதியாச்சு. இதுதான் 219 ஆண்டுகால காவிரி நதி பங்கீட்டு பிரச்சனையில தமிழகத்தோட உரிமை பறிபோக முதன்மை காரணமா அமைஞ்சிச்சு. இப்படி கர்நாடகா கடந்த 40 வருடங்கள்ல முக்கியமா கருணாநிதி ஆட்சி காலத்துல அணைகளை கட்டுச்சு. ஹேமாவதி ஆத்துல 34 TMC நீர் கொள்ளளவு கொண்ட அணை கபினி அணை, கபினி ஆற்றுல 19 TMC கொள்ளளவு அணை ஹெராங்கி அணை, ஹெராங்கி ஆற்றுல 6 TMC கொள்ளளவு கொண்ட அணை. தடுக்காத கருணாநிதி தமிழர் நலன் திராவிடர் நலம் குறித்து கவலை கொண்டது இல்லை. ஐந்தாவது துரோகம், காவிரி நடுவர் மன்றம் கடந்த 2007 ஆண்டு தனது இறுதி தீர்ப்பை அறிவிச்சுச்சு. ஆனா அத முறைப்படி அமலாக்க அதன் முதல்ல மத்திய அரசின் கெசட்ல வெளியிடணும். அதை வெளிப்படுத்திட்டா அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை கர்நாடகத்துக்கு மேலும் அதிகரிக்கும். ஆனா இதை கெசட்ல வெளியிடாம இழுத்தடித்து வந்தது மத்திய அரசு, காங்கிரஸ். இதை கெசட்ல ஏன் வெளியிடலன்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. அப்போ மத்திய அரசின் காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக பதவி சுகங்களை ஏக்கத்திற்கு அனுபவித்து வந்த திமுக இதை குறித்து துள்ளி கூட கவலைப்படவே இல்லை. மத்திய அரசின் கெசட்டில் வெளியிட நீதிமன்றம் மூலம் சாதித்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தான். ஆறாவது துரோகம், காவிரி பிரச்சனையில காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்ப அரசிதழ்ல மத்திய அரசின் கெசட் வெளியிடக்கூடாதுன்னு பிரதமர் மன்மோகன் சிங்க நேரில் சந்திச்சு தேவகவுடா கோரிக்கை விடுத்தாரு. அதுல தேவகவுடா சாதிச்சாரு. அப்பேற்பட்ட தமிழின விரோதி இந்திய பிரதமராக பதவி வகிக்க ஆதரவு கரம் நீட்டியவர் இந்த கருணாநிதி தான். மிகப்பெரிய 7வது துரோகம்,
இது எல்லாவற்றையும் முழுங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கருணாநிதி செஞ்ச மாபெரும் துரோகம். இதோ 1998 ஆகஸ்ட் 3 திமுக ஆட்சியின் போது சென்னையில முதல்வர் கருணாநிதி பிரதமர் தலைமையிலான காவிரி ஆணையம் அமைப்பதற்காக மத்திய அரசின் வரைவு அறிக்கையை விவாதிக்க கூட்டம் கூட்டினாரு. அதுல காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்தாத பட்சத்துல பிரதமர் தலைமையிலான காவிரி ஆணையமே கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஷரத் இருந்தது. அதனை கருணாநிதி நீக்கிட்டாரு. காரணம், அவருடைய குடும்பத்தார் கர்நாடகாவில் வாங்கி குவித்துள்ள அளவற்ற கணக்கற்ற சொத்துக்கள் மற்றும் அவருடைய ஊடகங்கள் தான். அந்த ஷரத் இருந்திருந்தா அந்த ஷரத் இருந்துச்சுன்னா இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக மதிகாதத்தை சுட்டி காட்டி அதன் அணைகளை மத்திய அரசு கையகப்படுத்தி தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை இரக்கமே இல்லாம அடைச்சவர் கருணாநிதி தான். 8வது துரோகம், ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் முதல்வர் கண்ணனின் பேர் கொண்டவர் கர்நாடகாவில் ஆட்சி செஞ்சப்போ ஜெயலலிதா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி காவிரியில சம்பா பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் தர சம்மதிச்சாரு. அப்போ காங்கிரஸோட கூட்டணியில இருந்த கருணாநிதி டெல்லி காங்கிரஸ் தலைமை கிட்ட சொல்லி காவிரியில தண்ணி திறந்து விட்டீங்கன்னா ஜெயலலிதாவோட புகழ் கூடிடும், நான் சிறுமைப்படுத்தி விடுவேன், அதனால இதை தடுத்து நிறுத்துறீங்கன்னு சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. அந்த கண்ணனோட பேர் கொண்ட காங்கிரஸ் முதல்வர் தன்னுடைய சுயசரிதையில தேதி முட்கொண்டு சொல்லி உண்மையை புட்டு வச்சிருக்காரு. அது துரோகம் என்ன தெரியுமா? இந்திய பிரதமர் VP சிங், நரசிம்மராவ், குஜரால், தேவகவுடா, வாஜ்பாய் ஆகிய எல்லாருமே அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. அதன் பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியில இவருடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சியே இருக்காது. மிரட்டி எத்தனையோ பதவிகள் வாங்கினாரு கருணாநிதி. ஆனா அப்போ கூட காவிரி பிரச்சனைக்காக சிறு துரும்ப கூட கிள்ளி போடாதவர் தான் கருணாநிதி. தன்னுடைய மகன்களுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சோனியா காந்தியோடைய அரசு நடந்துட்டு இருக்கும் போது மன்மோகன் சிங் பொம்மை பிரதமரா இருந்தார் இல்லையா, டெல்லி போயிட்டு அப்போ மத்திய நீர்வள துறையை கேட்டு வாங்கியிருந்தாருன்னா இந்நேரம் கருணாநிதி காவிரி பிரச்சனையை தீர்த்ததுக்கு உலக புகழ் பெற்றிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. 10வது துரோகம் என்ன தெரியுமா? காவிரி வழக்க உச்ச நீதிமன்றத்துல வாபஸ் பெற்றா தானே பிரச்சனையை சுமூகமா முடிச்சு நியாயமான நீரை தருகிறேன்னு இந்திரா சொன்னாங்க. கூட்டணி ஆசைக்காக, ஊழல் பாதுகாப்புக்காக அதனை ஏத்த திமுக வழக்க வாபஸ் வாங்கிடுச்சு. இது கருணாநிதியின் 9வது துரோகம். கொடுத்த வாக்க காப்பாத்தாம ஏமாத்துவது தெரிந்தும் 59 ஆண்டுகளாக பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கே வாக்குகள் அளிச்சு வந்திருக்காங்க விவசாயிகள். இப்படி அடுக்கடுக்கா காவிரி நதி நீர் விஷயத்துல துரோகங்கள் செஞ்சவங்க தான் இந்த கருணாநிதியும் அவங்களுடைய குடும்பமும் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்துல காவிரி பாய்ந்த கழனிகள் எல்லாம் வறண்ட பாலைவனங்களா மாறுறது துரோகங்கள் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தின் சொத்துக்களை பல மடங்காக பெருக்கியவர் கருணாநிதி. காவிரி பாய்ந்த நிலத்தை கருக வைத்த அரசியல்வாதி இவர்தான். ஆமாங்க, துரோகங்கள் எல்லாமே தமிழர்கள், குறிப்பா திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்தவங்க கூட இப்போ வரைக்கும் அறியாதது சாபக்கேடுதான். இவங்க மக்கள் உயிரை பத்தியோ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வையோ விரும்பாதவங்க. ஏமாற்றுவதற்கு அங்கீகாரம் கொடுத்த பிறகு ஏமாளி போராடுவது அபத்தம். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணீர் கொடுக்காமல் இருக்கும் உரிமையை நிரந்தரமாக வழங்கிவிட்டோம். தமிழகத்துல நூற்றுக்கணக்கான இந்திரா, ராஜீவ் சிலைகள் நம்மை பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டதா இருக்கு. இதுதாங்க கருணாநிதி அவர்கள் காவிரி விஷயத்துல நம்ம தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் ஒரு பக்கம்னா, காங்கிரஸ் நம்ம தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் இன்னொரு பக்கம் இருக்குங்க. இந்த மாதிரி காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஏகப்பட்ட துரோகங்கள் இந்த 54 வருடங்கள்ல அவங்க ஆட்சி அமைத்த போது எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு தண்ணி கொண்டு வா, காத்து கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு உட்காந்து அவங்களுடைய மகனும் அவரோட பேர பிள்ளைங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ முழுக்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எல்லாமே நான் ஒரு இடத்துல படிச்சது, அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். இதுல
எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது எனக்கு உண்மையாக தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.